அம்மா நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறோமா? என்ன பண்ண போறோம் தெரியாமையா கையை ஆட்டிக்கிட்டு இருந்த? சரி சொல்லு. யாருக்கு தெரியும்? வா போய் கேட்போம். போய் கேட்போம். அம்மா நீங்க நம்ம என்ன பண்ண போறோம்? கடலை மிட்டாய். கடலை மிட்டாயா? சப்பு மேட்ரு. அதுல நல்லா எக்ஸ்பர்ட் தெரியுமா? இன்னைக்கு எப்படி செய்றேன்னு மட்டும் பாரு. ரெண்டு பேரும் நல்லா வீராப்பா பேசிட்டு போறாங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்னதான் தப்பு பண்றாங்கன்னு பாப்பா வாங்க. 1/2 கிலோ வறுத்த கடலை வாங்கியிருக்கோம். இப்போ அதை தோலை உரிச்சு நொறுக்க போறோம். வாங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு தோலை உரிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே அவன் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவனை மண்டையிலே அடிச்சு மண்டலத்தை உரிக்க வைக்க போகிறோம். ஏய் மண்டலத்தை விடுறா. மண்டலத்தை உரிடாவா? மண்டலத்தை தட்டுறா. இதுக்குள்ள என்ன இருக்கு? மண்டவளம் இருக்கு. மண்டவளத்தை இப்போ தட்ட போறோம். கழுத்தை நெரிச்சு காலை வச்சு அமைக்கி தக்காளி போடு போடு. நாளைக்கு ரிசல்ட் வரப்போ மார்க் வந்தோன்னு இதே மாதிரி தான் ஒன்னையும் போட்டு திருவோம் பார்த்துக்க. நல்லா உயரமாப்ல இன்னும் பத்தல. கடலையை காத்திலே அடிச்சு தோலை உரிச்சாச்சு. மண்டவளத்துல மண்டையிலே அடிச்சு உட்கார வச்சாச்சு. அடுத்து என்ன? அடுப்பை பற்ற வைப்போம். புடிச்சிட்டாயா கையில கீழே பற்றாம. முக்கிக்கிட்ட உட்காந்துருக்க. அரை கிலோ கடலை பருப்புக்கு 1/4 கிலோ மண்டவளம். தண்ணி சுடுது. நிறைய சூடு ஏறிச்சு. கரண்டி உள்ள விட்டு கரண்டியில் பக்கம் வருது. டேய் ஊதுரா. உசுப்பு வாயா. அவ்வளோண்டா. சுட்டு புடிச்சே. மக்களே ஒரு தவறு நடந்து வச்சு. என்னன்னா முக்கால்வாசி கடல மிட்டாய் ரெடி. இது என்னன்னா கெட்டியா ஆக விடாம கொலன்ற பக்கத்துக்கு நாங்கள் எடுத்துட்டோம். நாங்கள் என்னென்ன தப்பு பண்ணோம்னு சொல்லிடுறோம். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி எங்களை மன்னிச்சிருங்க. முதல்ல தண்ணி 1 டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றிட்டேன். மண்டவளத்தை 1/4 கிலோ போட சொன்னதுக்கு 3/4 கிலோ போட்டுட்டோம். சரி இதுவேனாலும் கொதிக்கிறப்ப சரி பக்குவம் வந்துருச்சே இறக்குவோம்னு தலைவரை இறக்க சொன்னேன். இறக்கிட்டு கடலையை போடாதரான்ட்டு டக்குன்னு கொட்டுறியான். கிண்டாதரான்று கிண்டுறியான். இப்படி எப்படி வரும்? இப்படி தான் வரும். இதுலேருந்து உன்னை கற்றுக்கிட்டோம். ஓவராக வாய் பேசக்கூடாது. பெரியவங்க சொல் பேச்சை கேட்கணும். எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஆனா இப்படித்தான். ஆமாங்க, இதை உங்களுக்கு புரியக்கணுன்றக்காண்டி தான் நான் வேணுக்கு இப்படி பண்ணோம். உண்மையிலே நான் கடலை மிட்டாய் எக்ஸ்பர்ட் தான். அப்படியே எட்டி மிதிச்சேன்னு வச்சுக்க போயிடுவாங்க. சரி வாங்க டேஸ்ட் பார்ப்போம். கடலை மிட்டாய் செஞ்சதில் எங்கள் ஹார்ட் 2ஆ போயிடுச்சு. பிரதீஷ் வா, நம்ம செஞ்சதை நம்மளே சாப்பிடுவோம். இந்தாங்க ராஜமாமா, நான் செஞ்சதை டேஸ்ட் பாருங்க. நான் செஞ்சேன் கேமரா மாறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எப்படி வீடியோ இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.